தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஜெபத்துக்காக தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் வசனம் 6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை காணும்படி செய்த எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்ததியாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க போதுமான தேவனாய் இந்த நாளில் நீங்க வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஒருவேளை பலவீனத்தின் கட்டுகளோடு ஆண்டவரே, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, வியாதியின் ஆண்டவரே கொடுமையோடு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நான் இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பிள்ளைகளின் வாழ்வை காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா இந்த நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்காயுசை தருகிற தேவனாய் இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதையும் என்ற வார்த்தையின்படி சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை கர்த்தர், ஆரோக்கியத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளினுடைய வாழ்வை உம்முடைய பிள்ளைகள் காண்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் இனி நான் வாழ்வது வீண் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அருளி, சமாதானத்தை அருளி, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் நீடித்திருக்கிற பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கட்டும், கர்த்தருடைய வழியிலே நடக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுகிற கிருபையை தாங்க, கர்த்தரை பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.